ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ஹட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கருப்பு கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை 8 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 8 விசில் வரையிலும் வர வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. பேனில் 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நான் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். உப்பு தனியாக சேர்க்க வேண்டாம், நம்ம வேக வச்ச போதே சேர்த்துட்டனால. இப்போ இந்த மிளகாய் தூள் சேர்த்த கொண்டக்கடலையை நான் பவுலில் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குனா தக்காளி சேர்த்துக்கோங்க. துருவின கேரட், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்ச போது சேர்த்துட்டோம், அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போல் லெமன் சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான சாலட் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.